பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்று உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன புக்கு பார்க்க போறோம்? ஓசியா. 12 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம எப்படி பிரித்து பார்க்க போகிறோன்னா, 12ஐயும் 4 நாளாக 3 வாரம் பார்க்கலாம். 4 தீர்க்கதரிசியா 3 வாரம் பார்த்தோன்னா 12 தீர்க்கதரிசி நமக்கு வந்துடும். சரியா? இன்னைக்கு முதல் தீர்க்கதரிசி ஓசியா. யாரு? ஓசியா. சரியா? ஓசியா அப்படின்னா ரட்சிப்பு அல்லது விடுதலைன்னு பேர். ஓசியான்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு அல்லது விடுதலை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், சாலமோன் மகன் காலத்தில் தேசம் 2 பிளவுபட்டுச்சு. சாலமோனோட மகன் ரெகபயாமும் யூதா கோத்திரத்தை தலைமையாக கொண்டு என்ன செஞ்சாங்க? பெஞ்சமின் கோத்திரமும் 2 பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க. அவங்க தென் தேசமானாங்க. வடக்கு ராஜ்யத்தில் 10 பேர் இருந்தாங்க. அதில் நாபோத்து அப்படிங்கிற ஒரு பையன் யெரொபெயாம் வந்து அங்கே பகுதியை தொடங்கினார். அவர் எப்ராயிம் கோத்திரத்தை ஆண்டுச்சு. இங்கே யூதா தேசம் தலைநகரம் இல்லையா, எருசலேம், அங்கே வந்து இஸ்ரவேல் தேசம் தலைநகரமாக இருந்துச்சு. இப்போது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். இங்கே யூதா தேசத்துக்கு தீர்க்கதரிசி எழுப்புவார், இல்லைன்னா அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசியை எழுப்புவார். இப்போது ஓசியா வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக எழுப்பப்பட்டவர். இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரம் இருந்தவங்களுக்கு இவர் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக தேவன் இவரை எழுப்பினார். அப்போ வந்து யெரொபெயாம் அங்கே இருந்தாருன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. யெரொபெயாம் ஆட்சி அதாவது யூதா தேசத்தில் 4 ராஜா இருந்திருக்காங்க. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ராஜா இருந்திருக்காங்க. ஆனால் இது இதில் ஆண்டவங்க தான் இவங்க யூதா தேசத்தில். ஆனால் வடக்கு ராஜ்யத்தில் வந்து யெரொபெயாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே யோவாசுடைய மகன் யெரொபெயாம் அப்படிங்க சொல்ல யெரொபெயாம் கிடையாது, இது 2வது யெரொபெயாம். 2வது யெரொபெயாம். நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாசிக்கணும். சரியா? அடுத்து இந்த ஓசியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் சொன்னார். சில நேரங்களில் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் நடத்தின விதமே வேறு விதமாக இருந்தது. எசேக்கியா தீர்க்கதரிசியும் சரி, எரேமியா தீர்க்கதரிசியும் சரி, இப்படி செய்யின்னு சொன்னார். இந்த ஓசியா தீர்க்கதரிசியை வந்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் ஒரு சோரம் போன ஸ்திரீயை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னார். யாரை கல்யாணம் பண்ண சொன்னார்? சோரம் போன ஸ்திரீயை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச தீர்க்கதரிசி இவர். ஒரு வார்த்தை சொல்லலை. எந்த ஊருக்கு போய் கல்யாணம் பண்ண சொல்கிறாரோ அந்த பொண்ணு, அவ பேர் திப்லாயிம் குமாரத்தி, ஊர் பேர் திப்லாயிம். அந்த லேடி பேர் வந்து கோமேர். கோமேர் என்பவளை கல்யாணம் பண்ண சொல்கிறார். இன்னொன்று, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகளுக்கு அவங்கள பேர் வைக்க விடல ஆண்டவர். அவர் தான் பேர் வைக்கிறார். எப்படி? சோரமோன ஸ்திரீயை கல்யாணம் பண்ண சொன்னது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பேர் வைக்கிறார். எப்படி பேர் வைக்கிறார் பாருங்க. மூத்த பிள்ளைக்கு பேர் எஸ்ரயேல். என்ன பேர்? இஸ்ரவேல் கிடையாது, எஸ்ரயேல். மகன் எஸ்ரயேல் அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் பேர் வைக்கிறார் பாருங்க, முற்றிலும் ஒளிய பண்ணுவேன். என்ன அர்த்தம்? பேர் பொண்டாட்டியும் அப்படி கேட்ட சொல்லிவிட்டு பிள்ளைக்கு பேர் வைக்க சொல்லி ஆண்டவர் பேர் வைக்கிறார், முற்றிலும் ஒளிய பண்ணுவேன். 2வது மக, அவ வந்து லோருகாமா. அந்த பிள்ளை பேர் என்ன? லோருகாமா. லோருகாமான்னா என்ன தெரியுமா? என்னால் நேசிக்கப்படாதவள் அல்லது என்னால் தள்ளப்பட்டவள்னு அர்த்தம். என்னால் நேசிக்கப்படாதவள் அல்லது என்னால் தள்ளப்பட்டவள்னு அர்த்தம். அடுத்து 3வது பையன் பிறகு. 3வது பையன் பேர் வந்து லோகம்மி. என்ன பேரு அப்படின்னா, நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல, நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல. இப்படி எப்படி பேர் வைப்பாங்க? ஆண்டவர் வைக்க சொன்னார் அந்த தீர்க்கதரிசி. அவரும் அதே மாதிரி அப்படியே கீழ்ப்படிஞ்சார். என்ன ஆண்டவரே, என்னை இப்படி கல்யாணம் பண்ண சொன்னீங்க, அடுத்து எனக்கு இப்படி ஒரு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிங்கன்னு சொல்லி அவர் எதிர்த்தெல்லாம் பேசல. 3 பிள்ளைக்கு அப்புறம் பேர் வச்சார். இது நீங்கள் யோசித்து பாருங்களேன். மனசுக்கு ஒரு நெருடலாக தானே இருக்குது. நம்ம சொன்னால் கேட்போமா? அதனால தான் இவங்களை தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்திருக்கார். சொன்னதை
கேட்குறவங்களா இருந்திருக்காங்க. இப்போ இந்த மனைவியை சோரமான ஸ்திரீயை கல்யாணம் பண்ணினாங்கல்ல இந்த ஓசியா தீர்க்கதரிசி, அதோடு மாத்திரம் இல்லை, இந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன செய்யுது தெரியுமா? பல பேரு கூட பழக்கமாயி அவங்க யார் யார் கூட ஆசைப்படுதோ அவங்களோட போய் கடைசியில் அவங்களால ஏமாத்தப்பட்டு யாருக்கோ விற்கப்பட்டுறா. யாருக்கோ விற்கப்பட்டுறா. அப்ப இந்த ஓசியாவோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஆனாலும் கூட அவ வஞ்சிக்கப்பட்டு விற்கப்பட்டு போனாலும் கூட இவர் அவளை தள்ளி விடாமல் 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் விளக்கரையும் கொடுத்து மீட்டுட்டு வராராம். மனைவிய தப்பு தப்பா போயிட்டு திருப்பி எங்கேயோ விற்கப்பட்டு எங்கேயோ போயிருச்சு, பிள்ளைங்க இருக்காங்களே. அப்போ ஆண்டவர் சொன்னது அவர் அழகா செய்யறாரு. 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமை பார்லி அரிசி இருக்கு இல்லையா, அந்த இதையும் கொடுத்து விளக்கரையும் கொடுத்து பொண்டாட்டியை மீட்டுட்டு வர்றாரு. மறுபடியும் நேசிக்கிறாரு பாருங்களேன். அப்படி மீட்டுட்டு வர்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இதை எதுக்காக அவர் வாழ்க்கையில் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு செய்ய சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் நிறைய செஞ்சாங்க, அப்படித்தானே? விக்கிரகத்தை வழிபட்டுக்கிட்டு பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, இங்க பார் இஸ்ரவேல் ஜனமே, உன்னை பிடிக்க அசிரியா வரான் சொன்னார்ல. அசிரியா பிடிக்கிறது மட்டும் இல்ல, பாபிலோன் ராஜா வரான் சொன்னார்ல. கேட்டாங்களா? கேட்கல. இப்போ அந்த ஆண்டவர் அந்த ஜனங்களை தான் என்ன செய்யறாரு அப்படி, இந்த பெண்ணை எப்படி பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு இந்த பெண்ணு விலகி போறா, பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்குறா. அப்படித்தானே? பாவம், குற்றம், அக்கிரமம் இந்த 3 மனுஷன தொடர்புடையதா வந்துடும். மீறுதல் கடவுளுக்கு தொடர்புடையதா வரும். எல்லாமே இந்த பொண்ணு செய்யுது. அதை உன் மனைவி ரூபத்துல இவங்களுக்கு காட்டு, இதுதான் இவங்களுக்கு நடக்குது. இவங்க என்ன விட்டு மறுபடி இந்த பொண்ணு எப்படி என்னதான் இவரை வச்சு கல்யாணம் பண்ண வச்சாலும் மறுபடி பாவம் செய்து பாருங்க. பிள்ளைங்கள் எல்லாம் பிறந்தாலும் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அவர் பேர் வைக்கிறாரு, என்னை விட்டு தள்ளப்பட்டவள், உன்னை முற்றிலும் ஒளிய பண்ணுவேன், நீங்கள் என் ஜனம் அல்ல, அப்படி பேர் வைக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க என்னை விட்டு அகண்டு போறீங்கன்னு தெரிஞ்சும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். தீர்க்கதரிசியை வச்சு இந்த பொண்ணோட வாழ்க்கை மாதிரி நீங்களும் பாவத்துக்கும் அக்கிரமக்கும் மீறுதலுக்கும் குற்றத்துக்கும் என்னை விட்டு விலகி போறீங்களே. ஆனாலும் அவ ஓசியா தீர்க்கதரிசி 15 வெள்ளிக்காசையும் 1.5 படி வார்கோதுமை 1.5 கலம் வார்கோதுமைக்கு மீட்டு கொண்டு வந்த மாதிரி நானும் உங்களை எத்தனை தடவை முதல்ல அங்கே அடிமையாக இருக்க சொல்ல கொண்டு வந்தார். அப்படித்தானே? இங்கே அங்கேயாவது அடிமைப்பட்டு போனாங்கன்னா குடும்பமாக போனாங்க, வர முடியல, சிக்கிக்கிட்டாங்க, அது வேற. இங்கே சொல்லியும் கேட்காம அடிமைகளாக சிறை பிடிக்கப்பட்டு போனாங்க. அதை ஆண்டவர் இந்த பொண்ணு மூலமாக சொல்லி காட்டி, இப்படியெல்லாம் வாழாதீங்க, உங்களை விளைக்கரையும் கொடுத்து அவனை ஓசியா போய் மீட்டு கொண்ட மாதிரி இன்னைக்கு நம்மளை யோசிங்களேன். நம்மளை எப்படி விளைக்கரையும் கொடுத்து ஆண்டவர் மீட்டாரு? இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். நம்மளும் அந்த அந்த பொண்ணு நம்மளை சிலுவையில் ஒரு தரம் மரித்தார். அவர் சிலுவையில் எனக்காக என் பாவத்துக்காக மரித்தார். அப்போ அதுக்கப்புறம் நான் பாவமே செய்யக்கூடாது, இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேனே, அப்படித்தானே? பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கமே, ஏதாவது கோவப்பட்டா கூட பாவம் தானே, கொலைக்கு சமமாக தானே ஆயிடுது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை திருப்பி சிலுவையில் அடிக்கிற மாதிரி இருக்கே. அவர் என்னை விளக்கரையும் கொடுத்து தானே தன் ஜீவனை கொடுத்தார். யார் கொடுப்பா? தாய் பிள்ளைக்கு கொடுப்பாங்களா இன்னைக்கு? ஆனால் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்துக்கும் எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்தாரே. விளக்கரையும் கொடுத்தாருல்ல, சும்மாவா மீட்டுக்கிட்டாரு, தன் உயிரை கொடுத்தாரே. கொடுத்து மீட்டும். இந்த பொண்ணை போல தானே நம்மளும் இருக்கோம் இன்னைக்கு. உண்மையா இல்லையா? ஓசியாவை மனைவியை வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்மளும் அந்த பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு என்னதான் நம்மளை ஒரு மணவாளர் கல்யாணம் பண்ண மாதிரி கூட்டிட்டு வச்சாலும் நம்ம இருக்க மாட்டேங்குமே. தப்பு செஞ்சு அவரை விட்டு விலகி போற அந்த அம்மாவை மாதிரியே விலகி போறோம். ஆனாலும் ஆண்டவர் விட மாட்டேன், உன்னை ஒளிய பண்ணுவேன், உன்னை லட்சையாக்குவேன், உன்னை தள்ளி போடுவேன், நீ எனக்கு ஆகாதவன் சொன்னா கூட இந்த புக்கு முடிவில் ஆண்டவர் சொல்றாரு,
நீ எனக்கு எப்படி இருப்ப அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களே, நான் நான் பனியை போல உங்களுக்கு இருப்பேன், நீங்க லீலி புஷ்பத்தை போல வளருவீங்கன்னு சொல்லி இந்த புக்கை பிடிக்கிறார். என்னதான் ஒளிய பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேர் வச்சா கூட, நான் உங்களுக்கு இஸ்ரவேல் மக்களே, உங்களுக்கு நான் ஒரு பனியை போல இருப்பேன், நீங்க லீலி புஷ்பத்தை போல வளருவீங்க, என்ன அடிமையா இருந்தாலும் உங்களை கொண்டு வந்து நான் மீட்டு வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஓசியா புக்கை நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசி புக்கில் இதுதான் விஷயம். ஓசியா தீர்க்கதரிசி படிக்க சொல்ல நமக்கு இது புரியணும். சரியா? அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. அடுத்து யோவேல். அடுத்த தீர்க்கதரிசி யாரு? யோவேல். இவரை குறித்து தீர்க்கதரிசின்னு கூட இங்கே சொல்லப்படலை. பெத்துவேலின் குமாரன்னு போட்டிருக்கு. பெத்துவேலின் குமாரன்னு போட்டிருக்கு. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய யோவேல்னு இருக்கு. தீர்க்கதரிசியாகிய யோவேல்னு இருக்கு. குறித்து வச்சுக்கோங்க. இங்கே போடலைனாலும் அங்கே அப்போஸ்தலரில் பவுல் எழுதியிருக்கிறார். இவரோட குடும்ப பின்னணிலாம் இங்கே கொடுக்கப்படலை. ஆனால் 7 வயசுல ஒரு ராஜா, யூதா தேசத்தில் யோவாஸ்னு ஒரு ராஜா வருவார். 7 வயசுல. அந்த காலத்தில் இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. எலியா எலிசா காலத்தில் வாழ்ந்தவர்னு கூட சொல்றாங்க இவரை குறித்து. சரியா? இவர் யாரை பார்த்து பேசினாரு, யாரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாரு அப்படின்னு சொன்னா, தேசத்தின் ஆசாரியர்களையும் மூப்பர்களையும் பார்த்து தீர்க்க தரிசனம் பேசினார். தேசத்தின் ஆசாரியர்களையும் மூப்பர்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் பேசினாரு. இன்னொன்று தேசத்தில் அந்த நேரத்தில் பலி கொடுக்காம, ஆசரிப்பு கூடாரங்களுக்கு என்ன இல்லை, பலி கொடுக்கல. போஜன பலி இந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, கார்படி, திராட்சை ரசம், அந்த பானை பலிகள்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்காம இல்லாமல் கிடந்தது. அந்த வேதனைகளை குறித்து ஆலயத்தில் இதெல்லாம் கொடுக்காம இருந்தது அப்படின்னு சொல்லி பேசினாரு. சரியா? யோவேல் அப்படின்னா யெகோவா என் தேவன். யோவேல்னா அர்த்தம் என்னன்னா, யெகோவா என் தேவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 38, 39ல தேவனுடைய கற்பனையை ஜனங்கள் மீறும் பொழுது தேசத்தின் விளைச்சலை வெட்டுக்கிளிகள் பட்சித்து போடும், பூச்சிகள் அவற்றை தின்று போடும் அப்படின்னு சொல்லி மோசேயை வச்சு ஆண்டவர் பேசினார். தேவனுடைய கற்பனைகளை ஜனங்கள் மீறும் பொழுது, கட்டளைகள்லாம் கொடுத்தாரு இல்லையா, அதை மீறும் பொழுது தேசத்தின் விளைச்சலை வெட்டுக்கிளி சாப்பிடும், பூச்சிகள் தின்று போடும் சொல்லி மோசேயை வச்சு சொன்னாரு. நீங்க திராட்சை மரத்தை கொண்டு நடுவீங்க, திராட்சை பழம் சாப்பிட மாட்டீங்க, ஒலிவ மரத்தை நடுவீங்க, ஒலிவ எண்ணெயை எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதே போலதான் வெட்டுக்கிளிகள் உருவாகி தேசத்துல இருந்த வளங்களெல்லாம் என்ன செஞ்சிச்சு, தின்னு போட்டு ஊரே வறட்சியாகி போயிருச்சு. அந்த நேரத்துல தான் நியாயப்பிரமாண ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் மீறி நடந்தாங்க. அப்பந்தான் அந்த ஆசாரியர்களுக்கு இதை சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா தேசத்துல ஆசாரியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க பரிஞ்சு மன்றாடுறவங்க, அவங்களுக்கு நீ தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்லி இந்த யோவேல் தீர்க்க தரிசியை ஆண்டவர் எழுப்பினார். இவர் சொன்னார் பாருங்களேன், வெட்டுக்கிளிகள் விளைச்சலை, தேசத்தின் விளைச்சலை தின்னு போடும், பூச்சி தின்னு போடும்னு சொன்னார். அது எப்படி பின்னாடி நிறைவேறுச்சுன்னா, இந்த தேசத்தை புறதேசத்துக்காரன், இந்த வளம் இருக்குல்ல, இங்கே ஒலிவ மரம் இருக்கு, அதில் என்ன வருது, திராட்சையில் ஒயின் நிறைய கிடைக்குது, இவங்களுக்கெல்லாம் அது வாழ்வாதாரம். இதை என்ன செஞ்சாங்கன்னா அழிச்சு போட்டுட்டாங்க, வளத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறுது இல்ல. வெட்டுக்கிளிகள் தின்னு போடும் தேசத்தின் வளத்தை அப்படின்னா நம்ம வெட்டுக்கிளியாவும் பார்க்குறோம், வெட்டுக்கிளியும் சாப்பிட்டுருக்கு. புறதேசத்துல இருந்து அங்க ஆண்டவன் இங்க இருக்கிற தேசத்தின் வளத்தை எடுத்துட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம், பட்சித்து போட்டுட்டு போயிட்டான், தின்னுட்டு போயிட்டான், ஒண்ணுமே இல்லை. அவங்க பூச்சி மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. ஆனா கர்த்தருடைய நாளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. என்னன்னா,
கடைசி காலம் குறிச்சும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறிச்சும் அவர் சொன்னது இன்னும் நடைபெறலை. கர்த்தருடைய நாளை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் கடைசி கால குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பு. எப்போ நியாய தீர்ப்பு வரும்? ஆண்டவர் வருகை, இன்னொரு வருகை இருக்கு இல்லையா, அந்த வருகிற காலத்தை குறித்து இவர் இங்கே பேசியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இன்னும் நடக்கலை. சரியா? அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மையா ஆண்டவர் பக்கத்தில் மனம் திரும்புங்க. உண்மையா ஆண்டவர் பக்கத்தில் மனம் திரும்புங்க. மனம் திரும்பினீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல எழுப்புதல், நியாய தீர்ப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவித எழுப்புதலுக்கும் அதுதான் அஸ்திபாரம். உண்மையான மனம் திரும்புதல் வாங்க. அப்போ பச்சித்து போட்ட எல்லாத்தையும் இழந்து போனோம்ல, வெட்டுக்கிளிகள் இதெல்லாம் இழந்ததெல்லாம் நமக்கு ஆண்டவர் திருப்பி தருவாரு. அப்படின்னு எதெல்லாம் அது சாப்பிட்டுட்டு போச்சோ, எந்த அளவுக்கு இழந்து போனீங்களோ அதெல்லாம் என்ன செய்வீங்க? மறுபடியும் ரெட்டத்தனையா நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஹல்லேலூயா. இது யோவேல் தீர்க்கதரிசி. உண்மையான மனம் திரும்புதல் தான் எழுப்புதலுக்கான அஸ்திபாரம்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நீங்க படிக்க சொல்ல இதுதான் அதுக்குள்ள இருக்கிற இது. ஏன்னா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிதூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் சொல்லியிருக்காரா? அடுத்து நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 2ஆம் அதிகாரத்தில் 22 இருந்து 21 இதெல்லாம் சொல்றார். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட உண்மையா மனம் திரும்பி வாங்க. ஆலயத்துக்கு பலியிடாம கிடக்குது. ஆசாரியில் என்ன பலியை குறித்து யார்கிட்ட பேச முடியும்? ஆசாரியர்கள்ட்ட தானே. அவங்க தானே ஆரோன் தானே பணி வேலை செஞ்சார் ஆலயத்தில். அப்போ அவங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அதனால தான் ஆண்டவர் ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் யோவேல் தீர்க்க தரிசியை கொண்டு என்ன சொன்னார்? பலியிட சொல்கிறதும் சரி எல்லாம். அப்படி ஒருவேளை நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகதில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. சரி, அடுத்த தீர்க்கதரிசி கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். கருத்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடணும். சரியா? அடுத்து ஆமோஸ். 3வது யாரு? ஆமோஸ். தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கொண்டு சொன்ன வார்த்தை. அதாவது தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள்ள இருந்த ஆமோஸ். இவர் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஏழை மேய்ப்பன். இவருக்கு குடும்பத்துக்கெல்லாம் தீர்க்க தரிசி சம்பந்தமெல்லாம் கிடையாது. ஒரு ஏழை மேய்ப்பன், ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவர் என்னென்னா காட்டத்தி பழத்தை பொறுக்கி விற்று அன்றாட தன் ஜீவனத்தை ஓட்டிகிட்டு இருந்தவர் இவர் ஆமோஸ். சரியா? பிழைப்பு நடத்தினவர். ஏழை நாளும் சரிதான், அவர் ஏழை தான். ஆனால் கர்த்தருக்கு நித்தமும் பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு ஏழை மேய்ப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தாங்க பார்ப்பாரு. பெரிய ஆளு சின்ன ஆளு அந்த ஆள் இந்த ஆளெல்லாம் கிடையாது. தன் வார்த்தைக்கு பயப்படுகிறவனா கீழ்ப்படுகிறவனா இருக்கிறாரா? அவன் ஏழையா இருந்தா என்ன? ஏன்னா ஒரு ஏழை மேய்ப்பனெல்லாம் ஆண்டவர் தீர்க்க ஒரு ராஜா முன்னாடி போய் காட்டத்தி பறத்தை தெருவில் பொறுக்கி வித்துக்கிட்டு இருக்கிறவன் போய் ராஜாவை பார்த்து தேசம் இப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஆண்டவர் நீ போய் சொல்லினோன்னா பயப்படாம சொல்றதுக்கு ஒரு ஏழை மேய்ப்பனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு பாருங்க, தீர்க்க தரிசியா. ராஜாவை போய் பார்த்து சொல்லணும்னா சும்மாவா? ஆனா தைரியமா
சொல்லியிருக்கா, வா நீ வா, நான் இருக்கேன் உனக்கு, நீ சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. ஆண்டவருக்கெல்லாம் அவர் காரியத்தை செய்யறதுக்கு வந்து பெரிய ராஜாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்கலாம் தேவையில்லை. ஒண்ணும் இல்லாம குப்பையில கிடந்தாலும் ஆண்டவர் கோபுரத்துல தூக்கி உயர்த்தி வைப்பார். ஹalleluya! அவங்கள வச்சு ஈஸியா பண்ணிட்டு போயிருவார். அப்போ இவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, இவர் யூதாவை சேர்ந்தவர் தான். ஏன்னா அந்த தெக்கோவா ஊர் பெத்லெகேம் பக்கத்துல தான் இருக்கு. அப்ப யூதாவை சேர்ந்தவர் தான். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் தேசம் அந்த 10 கோத்திரம் ஆண்டுகிட்டு இருக்கேன் அங்க உட்காந்து எப்ராயிம்து அங்க போய் சொல்லுன்னு சொல்லிட்டார். அங்க போய் உட்காந்து தீர்க்க தரிசனம் சொல்லு, இங்க வேண்டாம் நீ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க போயிட்டார். சரியா? இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, விக்கிரக ஆராதனை அந்த தேசத்துல நிறைய இருந்தது. சமூகத்துல வசதி வாய்ப்பு இருந்தது, செல்வ செழிப்புக்கெல்லாம் குறையில்லை. ஆனா விக்கிரக ஆராதனை தலை விரிச்சு ஆடி இருக்கு. ஆண்டவர் அதைத்தான் முதல்ல வெறுத்தாரு. அவங்க அதை தான் செஞ்சாங்க. இன்னொன்று, வசதியா இருக்கிறவங்க ஏழைகளை ஒடுக்குனாங்க. வசதியா இருக்கிறவங்க அவங்க யாரு, சகோதரர்கள் தானே, வேற யாரு, உன் சகோதரன் தான். அப்போ வசதியா இருந்தவன் ஏழையை ஒடுக்குனான். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். எவ்வளவு பாவத்தை ஜனங்கள் மட்டும் இல்ல, அரசனும் சேர்ந்து செய்யற ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு. எவ்வளவு சொல்லியும் என்னோட கற்பனைகளை இவனுங்க கை கொள்ளவே மாட்டேங்கிறானே, இவனுக்கு சொல்ற, இந்த ராஜாவுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு காட்டத்தி மரத்துல காய்புரைக்கு விற்கிற ஒரு ஏழை மேய்ப்பனை போய் தேடி வா. நீ வந்து யூத தேசத்துல உள்ளவனா இருந்தாலும், நீ ஒரு யூதனா கூட இருந்திருக்கலாம், ஆனா நீ வந்து இஸ்ரவேல் தேசத்தை குறித்து என்ன செய், வந்து தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்போ இவர் வந்து சரின்னு சொல்லி வர்றாரு, வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எதை சொல்றாருன்னா, இந்த சூழ்நிலையில வாழ்ற நீங்க உங்க இருதயத்துல உணர்வடையுங்க. ஆண்டவரை விட்டு நீங்க விக்கிரக ஆராதனைக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க. அவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை செய்றீங்க. வர இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் விட்டு திரும்பி வாங்கன்னு சொல்றதுக்கு தான் இவர் வந்தார். சரியா? இவர் புக்ல என்ன இருக்கு அப்படின்னா, 8 வித நியாய தீர்ப்பை குறித்து சொல்லியிருக்காரு. இவர் எழுதுனதுல 8 வித நியாய தீர்ப்பை குறித்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கான தீர்க்க தரிசன செய்திகள் சொல்லியிருக்காரு. மூணாவது, இவர் ஒரு 5 தரிசனம் கண்டிருக்காரு. சரியா? அது என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் அந்த 5 தரிசனம் இருக்கு. 7வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் 5 தரிசனங்கள் இருக்கு. முதல்ல வந்து வெட்டுக்கிளிகளால் வரும் அழிவு. 2வது, அக்கினியால் வருகிற அழிவு. 3வது, தூக்கு நூலை குறித்த தரிசனம். 4வது, பழுத்த பழங்கள் உள்ள கூடையை குறித்த தரிசனம். 5வது தரிசனம் எங்க இருக்குன்னா, 9ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 10 வரைக்கும். 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் ஆண்டவர் பலிபீடத்தின் மேல் நிற்பதை ஆமோஸ் தரிசனமா பார்க்கிறாரு. ஆண்டவர் பலிபீடத்தின் மேல் நிற்பதை ஆமோஸ் தரிசனமாக பார்க்கிறார். அதன் பின் வரப்போகிற தண்டனையை தேவன் உக்கிர கோபத்தோடு விளக்குகிறார். உக்கிர கோபத்தோடு ஆண்டவரே விளக்குறாரு. அதுக்கு பின்னாடி வரப்போகிறது. இந்த புக்கு முடிவில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் மீண்டும் கட்டப்படும், விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டும் நிலைநிறுத்தப்படும்னு சொல்றார். இஸ்ரவேல் மீண்டும் கெட்டப்படும். அதாவது என்ன, தேவனை விட்டு விலகி போன நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க, அப்போது பிழைப்பீர்கள்னு சொல்றார். ஆண்டவரை விட்டு விலகி போனவங்கள ஆண்டவர்கிட்ட வாங்க, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். திரும்பி வந்தா பிழைப்பீர்கள். அதனாலதான் இஸ்ரவேல் மீண்டும் கெட்டப்படும்.
விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டும் நிலை நிறுத்தப்படும்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுல என்னன்னா, ஏசாயாவை போல ஏசாயா தீர்க்கதரிசி ராஜ வம்சத்துல வந்தவர், எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரிய வம்சத்துல வந்தவர். ஆனா இவர் எந்த வம்சத்துலயும் வரல, ஒரு ஏழை மேய்ப்பன். ஆனாலும் ஜனங்களுக்கும் சொல்லி தீர்க்க தரிசனம் ராஜாவை பார்த்து சொல்லுன்னு சொன்னாரு. தைரியமா போய் சொன்னார், ஆண்டவர் கூட இருக்கிறதுனால. அப்போ எந்த சூழ்நிலையில இருக்கிற மனுஷனையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாருங்கிறதுக்கு இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசி நமக்கு உதாரணமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம இன்னைக்கு 3 தீர்க்க தரிசிகள் பார்க்க முடிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம இதை இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு கூட 3 கூட நம்ம பார்த்துடலாம். சரியா? 12 தீர்க்க தரிசிகள் இருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த தீர்க்க தரிசிய ஒபதியாவை குறித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட். ஆமென்.